நிச்சயமாக வரும். வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே கல்வாரியின் மேல, அப்படியே காயத்தின் மேல, அப்படியே சிலுவையின் மேல நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? அவரை பற்றி பிடித்துக்கிறீங்களா? அவரை உறுதியா பற்றி கொள்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கை வீணா போகாது, உங்க நம்பிக்கை வீணா போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லுவோமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பீர், கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். காற்றை பிளப்பி கரியை கொடுப்பீர், கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர், கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும்.
ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். விசுவாசத்தோடு, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரி போதும், சிலுவை, அவருடைய காயங்கள், அவருடைய ரத்தம், பாடுகள், இதை நினைச்சா போதும். ஓ ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை என் வாழ்க்கையிலே செய்பவரே, அவர் ஒருவர் போதும். அவருடைய கல்வாரி, அவர் நமக்கு தந்த ரட்சிப்பு, இதை நினைச்சு நினைச்சு துதிக்கிறப்ப உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அவர் மூச்சு விட்டாலே, ஓ அவர் நாசியின் சுவாசத்தால கடலே பிளந்து போகும்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். சொல்லுவோமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. மீண்டுமாக, காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். விசுவாசத்தோடு, என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னப்பயே வானமும் பூமியும் அப்படியே உண்டானது. அவர் சொன்னபடி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா, பகல்னா பகல், இரவுனா இரவு, அப்படியே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. அவர் ஒரு வார்த்தை சொன்ன வானத்தையும் பூமியுமே சிருஷ்டித்து ஆளுகை செய்வாரானால் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். விசுவாசமா அந்த கல்வாரியை பிடிச்சுக்கோங்க. அப்படியே சிலுவையை நினைச்சு, அப்படியே காயங்களை நினைச்சு, ஓ ஹல்லேலூயா, மெய்யாகவே அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில இருக்கும். எனக்காக அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை சுமந்தார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு பாடுங்க. ஒரு வார்த்தை சொன்னா
எல்லாமே மாறி போகும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபையார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். விசுவாசமா பாடுங்களே. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இந்த பாடலை பாடுறப்பே ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க சந்ததியிலே, சபையார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, ஆலயத்திலே, இந்த ஊழிய எல்லையிலே, கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலே எல்லாவற்றையும் அவர் கரத்தினாலே செய்து முடிப்பார். ஆமென்னு சொல்லுவோம். அல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆண்டவரே, உங்க கரத்தை தான் நம்பி இருக்கேன்ப்பா, நான் விசுவாசிக்க உங்க கரத்தை பிடிச்சுக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, உங்க கரத்தை நான் பிடிச்சுக்கிறேன் ஏசப்பா. உங்க காயங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. தேவன் என்ன செய்வார்? நான் சகலத்தை அதினதின் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியா அருமையா செய்றவர். உங்க வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். உண்மையா அவரை பிடித்துக்கோங்க. ஆலயத்துல இணைந்து உத்தமமா அவரை செய்வீங்க. அவருக்கு உதவி தேவையில்லை, ஆனா நம்ம அவர் உதவியை கேட்கணும். அவர் கரத்தை பிடிச்சுக்கணும். அவர் பெரியவர்னு பார்க்கணும். ஏன்னா அவர் அது சாதாரணமானவருடைய கரம் அல்ல. காண அவர் கல்யாண வீட்டுல தண்ணிய திராட்சரசமா மாத்தினவர். 5 அப்பமும் 2 மீனையும் அவர் கரத்துல கொடுத்த போது 5000ங்களுக்கு மேல போஷித்தவருடைய கரம். அந்த கரத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் அற்புதமா செய்வார், அற்புதமா நடத்துவார். கர்த்தர் இதுவரைக்கும் ஆலயத்துல ஏராள பேருக்கு அப்படி செஞ்சிருக்கிறார். இனியும் செய்வாரு, உங்க வாழ்க்கையில செய்வார். விசுவாசிங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீங்க பாடுங்களே. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால், பாருங்களே, வேதத்துல பாக்குறோம், அந்த நாசியில சுவாசம், அப்படியே அவர் சுவாசம் வந்த போது அந்த கடல் பிளந்துச்சான். அது மட்டுமல்ல, அவர் மோசேக்கு வார்த்தையை சொல்லி இப்படி செய்யின்னு சொல்றப்ப கடல் பிளந்த கடல் மூடிச்சான். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீங்க பாடுங்களே. நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இதெல்லாம் இதனால முடியலையே, இதெல்லாம் முடியாதா, இது எப்போ முடியும் நினைக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை உத்தமமா சேவித்து அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய கல்வாரியை தியானிச்சு 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 நன்றி செலுத்துற போது அவர் கரத்தின் வல்லமை எல்லாமே செய்து முடிக்கும். நிச்சயம் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படும், ஆலயம் கட்டப்படும், அவருக்கு மகிமையாக எழும்பும், பாலானவை கட்டப்படும், உங்க வீடு கட்டப்படும், உங்க குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர்.
கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு காற்றை தான் அனுப்புனாரு. சொல்லுங்க, காற்றை தான் அனுப்புனாரு. முழங்கால் அளவுக்கு காடை குமிஞ்சிருச்சான். நல்லா சாப்பிடுங்க, நான்வெஜ் நல்லா வச்சு சாப்பிடுங்க. ஆண்டவர் அனுப்புறாரு. அவர் பிள்ளைங்க, அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க சுகமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், திருப்தியா இருக்கணும். ஒரு காற்றை அனுப்புறாரு சமுத்திரத்துல. அது எங்கேயோ இருந்த காடையை குமிச்சிருச்சான். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? விசுவாசிச்சு பாடுங்க. கல்ல பிளந்து, தண்ணியே இல்ல, கல்ல பிளந்து கூட தண்ணியை கொடுத்தாராம். காற்றை அனுப்பி பாடுவோம், கரியை கொடுப்பி. நீங்க பாடுங்களே. கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. நீங்க பாடுங்களே. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. மீண்டுமாக, காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி. எத்தனை பேர் அப்படி உங்களுக்கு செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கிட்ட கேட்கறதுக்கு, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு விசுவாசிச்சு வாயில சொல்லுங்க. நான் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கப்பா, இதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன்ப்பா, அப்படியே விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. சந்தேகப்பட்டா கிடைக்காது, அவிசுவாசப்பட்டா கிடைக்காது. ஓ, நீங்க விசுவாசிங்க. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணி தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். ஆண்டவருக்கு ஒரு நாள் போதுங்க, ஒரு நிமிஷம் போதும், அவருடைய ஒரு வார்த்தை போதும். உங்க வாழ்க்கை எல்லாமே அற்புதமா மாறும். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். எத்தனையோ ஆண்டு காத்திருக்கலாம், எத்தனையோ மாதம் காத்திருக்கலாம், எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டுடைய ஒரு வார்த்தை போதும். உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறி போகும். உங்க நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். சொல்லுங்க, என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரமாக ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை பிடிச்சுக்கிட்டே நீங்க நடக்கிறப்ப, நீங்க வாழ்றப்ப
அவர் கரம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமா. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை போதுப்பா, நான் அதை அப்படியே நம்புறேன்ப்பா. சொல்லுங்க, சந்தேகப்படாம நம்புறேன்ப்பா. என் வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. நீங்க ஒருவரா செய்வீங்க. அவர் ஒருத்தர் போதும். ஒருவரா செய்வீங்க, பெரிய அதிசயம் செய்வீங்க. ஓலா ரபா ஷபலா கதர ரபா ஓரி பஹதர ரபா. பசுத்தாவிக்குள்ள நிரம்பி ஆவில நிறைந்து கத்தரை மைமைப்படுத்தும். ஓ ரபா ஷபா ரபா ரபலா ரபா ஓரி கத்தர ரபா ஷபலா ரபா ரீ கத்தர ரபா ரபலா ரபா. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ஓ, நான் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நமக்கு எதிரிடையாகவும், ஓ நமக்கு எத்தனை காரியங்கள்ல நமக்கு நன்மை வர முடியாதபடி எதிரிடையா இருக்கு. ஐயோ, நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இத்தனை பெரிய சவாலை நான் எப்படி மேற்கொள்வேன்? எதிரிடையா இருக்குதா? பயப்படாதீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபையாருக்கு விரோதமாக, அந்த ஊழிய எல்லைகளுக்கு விரோதமாக, ஆலய கட்டுமான பணிக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைச்சு ஆண்டவர் என்ன பண்றாராம்? அதை நடுவில் இராதபடி எடுத்து, அந்த கையெழுத்தை குலைச்சு போட்டு நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஹல்லேலூயா. 15வது வசனத்தை எப்படியாக சொல்கிறது? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துரைத்தன கவர்னிங் ஸ்பிரிட். எத்தனை துரைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியாம இருக்குது. ஆண்டவர் சமூகத்துல நீங்க விசுவாசமா ஜெபிக்கிறப்ப துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவையை பார்க்கிறப்ப அங்க வெற்றி மட்டும்தான், தோல்வி இல்லை. ஓ, வெற்றி மட்டும்தான். அந்த கல்வாரியை நோக்கி பார்ப்போம், சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஓ, அவரை விசுவாசிப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு எதிரடையாகும், எனக்கு எதிரடையாகும் கட்டளைகளால எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டிருக்கிறார். அதை நடுவில் இராதபடி எடுத்து போட்டாரு. சிலுவையின் மேல ஆணி அடித்து வச்சிருக்கிறார். ஆணி அடிச்சிட்டாருன்னா திருப்பி அந்த காரியங்கள் நமக்கு பின்தொடராது, எதிரிடை இருக்காது. கட்டளைகளால் இருக்கிற, நமக்கு விரோதமாய் இருக்கிற அந்த கையெழுத்தை குலைச்சு போட்டிருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எனக்காக நீங்க உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, வெற்றி சிறந்தீரே. இந்த வெற்றியை சுதந்திரிக்கிறேன். வெற்றி எனக்கு தான். சிலுவையை தியானிக்கிற, அவருடைய கல்வாரியை தியானிக்கிற எனக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுமா, எனக்கு எதிரிடையாக, என் குடும்பத்துக்கு எதிரிடையாக, எங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு எதிரிடையாக, எங்க சபையாருடைய நல்வாழ்வுக்கு எதிரிடையாக, எங்க ஊழிய எல்லைகளுக்கு எதிரிடையாக இருக்கிறவைகளையும் கட்டளைகளால எங்களுக்கு விரோதமானவைகளையும் இருந்த கையெழுத்தையெல்லாம் அவர் குலைச்சு போட்டாரு. அதை நடுவில் இராதபடி எடுத்து போட்டாரு. சிலுவையின் மேல ஆணி அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், இந்த துரைத்தன அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்ம அடிமைத்தனம் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால எழும்பவே முடியாது. ஓ, ஆனா நமக்கு விரோதமா இருக்கிற அந்த துரைத்தனம் அதிகாரம் பிசாசுடைய கிரியைகளை
அவர் உரிந்து கொண்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார் அப்படின்னா நான் சக்சஸா, வெற்றியாக. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனுடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த பகுதியில ஜெயத்தை எதிர்பார்க்குறீங்க? குடும்பத்துல, குடும்ப சமாதானத்துல, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுல, திருமண காரியத்துல, குழந்தை காரியத்துல, பிள்ளைகளுடைய படிப்புல, பிள்ளைகளுடைய எல்லா காரியங்கள்ல, ஊழிய எல்லைகள்ல, ஊழியம் இன்னும் கர்த்தருக்காக மகிமையாக எழும்புற காரியங்கள்ல, ஆலயம் கட்டப்படுகிற காரியங்கள்ல நமக்கு எதிரடையாக இருக்கிற கட்டளைகளால நமக்கு விரோதமாய் இருக்கிறவைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. பாட்டு தன்று. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவன ஈந்தாரே. அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவன ஈந்தாரே. நம்மளை வெளியேற பெற்றவர்களா மாற்ற, அறியாதிருந்தோம், அக்கிரமங்களினால பாவங்களினால மரித்தவர்களா இருந்தோம். அவருடைய மிகுந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சித்தவர். நம்மளை வெளியேற பெற்றவர்களாய் மாற்ற, ராஜாவா மாற்ற, ராஜாத்தியா மாற்ற, ஆசாரியரா மாற்ற, லேவியராய் மாற்ற, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை
விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய முழு சரீரமும் நமக்காக சித்திரவதை செய்யப்பட்டது. நாம் வாழ்ந்திருக்கும்படியாக, நாம் சுகமாயிருக்கும்படியாக, நம்முடைய துக்கமெல்லாம் மாற. ஓ ஹல்லேலூயா. அதற்காக நன்றி இயேசப்பா. நீர்தாமே எங்களுக்காக பாடுபட்டீரே. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. தூர இடத்துல இருந்து இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்காக உடைய கல்வாரி அண்டை வந்தார்களோ, உடைய அன்பை எண்ணி துதிக்கிறார்களோ, அந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலேயும் அவருடைய இரத்தத்தினாலேயும் இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட அப்படி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. விலையேற பெற்ற இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தெளிக்கிறோம், ஒவ்வொருவர் மேல தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் எல்லைகள்ல தெளிக்கிறோம், சபையார் மேல தெளிக்கிறோம், இந்த ஸ்தலத்துல தெளிக்கிறோம், ஊழிய எல்லைகள்ல ஊழியர் மேல, ஊழியர் குடும்பத்தின் மேல தெளிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. சிலுவை மரத்தில் எங்களுக்காக சாபமானீரே. நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களா. இந்த நாட்கள்ல யாரா இருந்த கல்வாரியை தியானித்து உங்களுக்கு நன்றியா உத்தமமா ஆலயத்துல இணைந்து ஊழிய தரிசனத்துல இணைந்து ஜெபிக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, கனம் பண்றார்களோ, கொடுக்கிறார்களோ, விதைக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேல இறங்குவதாக. எல்லா சஞ்சலமும் தவிப்பும் குடும்பத்தை விட்டு, எல்லைகளை விட்டு ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக. இயேசுவின் நாமத்தில் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போவதாக. நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் குடும்பத்தின் மேல இறங்குவதாக, பிள்ளைகள் மேல இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா. வேலை காரியங்கள்ல நீர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய மகிமையும் அதில் வெளிப்படுவதாக. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. திருமண காரியத்துக்கு காத்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் ஆண்டவரே அப்பா அற்புதம் செய்தீங்கப்பா, அதிசய செய்தீங்க. அதே தேவன் இனியும் திருமண காரியத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. கற்பக்கணிக்காக காத்திருக்கிறாங்க, அதிசயம் செய்வீராக. குடும்ப சமாதானத்துக்காக காத்திருக்கிறாங்க, சமாதானத்தின் தேவன் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பமும் குடும்பம் குடும்பமாக நன்றியுள்ளவர்களாக ஆலயத்துல வந்து தங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்காக கர்த்தருடைய சமூகத்துல வந்து நன்றி சொல்லுகிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துறவர்களாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே ஏசப்பா இந்த இரத்தத்தினால வேலியடைக்கப்படுவட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்ரு உட்புகுதலும் குடியோடி போவதிலும் இராது என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றார். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுமா. நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரையே சேவிப்போம். குடும்பம் குடும்பமாக நாங்க ஆலயத்துல வந்து உண்மையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஓ நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால வேதத்துல பார்க்கிறோம், அங்கங்க யுத்தங்கள், பூமி அதிர்ச்சி,
பாருங்க, மியான்மர்ல, தாய்லாந்து அந்த நாட்டுல பாருங்க எத்தனையோ அழிவு. ஆனால் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் வேதத்துல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லா முகங்கள்ல இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவராக அவர் சீக்கிரம் வருகிறார். ஒவ்வொருவருக்குரிய பலனை தருகிறவராக. ராபா ஷாபஹதர ராபா ஓலா ராபா ஹதர ராபா. இந்த நாட்களுக்குள்ள குடும்பம் ரட்சிக்கப்பட, இந்த சபையாகிய பேழைக்குள்ள கடந்து வரத்தக்கதாக, குடும்பம் குடும்பமாக சந்திக்கப்பட, ஒப்பு கொடுக்காதவர்கள் ஒப்பு கொடுக்க, ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எடுக்க, மனம் திரும்ப, எடுத்தவர்கள் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு சபையிலே உத்தமமாக தூணும் ஆதாரமாக நிலைத்திருக்க, வருகை மட்டும் அவருக்கு உத்தமமாய் ஜீவிக்க, எல்லையெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படியா, இந்த வாடகை, இந்த ஹாஸ்பிட்டாஸ் வெக்கையான இடமா இருந்தாலும் நீ வருகிற நாட்கள்ல அவர் நாம மகிமைக்காக இந்த இடம் அவருக்கு மகிமையாக எழும்ப ரகபத்தாக மாற, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த டவுன் இடத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அங்கு நடக்கிற அந்த அதிகாலை ஜெபத்தில் அநேகர் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, அதற்கு ஏற்றபடி அந்த இடம் மாற்றியமைக்கப்பட, கர்த்தருடைய கரம் அதற்குரிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இங்கு காலை நடக்கிற ஆராதனை, மாலை ஆராதனை, சிறுவர் ஆராதனை, இந்த மே மாதம் நடக்க போற அந்த சிறுவர் ஊழியம் ஒவ்வொன்றும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆலயத்துல ஒவ்வொருவரும் எழும்பி ஆத்தும் ஆதாயம் செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை முந்தி பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, சபையாருக்கு விரோதமாக, இந்த ஊழிய தரிசனத்துக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு மனிதனாவி, சந்தோஷத்தினாவி, மனமகிழ்ச்சியினாவி, விடுதலையினாவியும் ஹல்லேலூயா பரிசுத்தாவியானுடைய வல்லமை கிரியை பலமாய் ஆலயத்தில் வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி, காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. சொல்லுங்களேன். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஏசப்பா, ஒரு வார்த்தை சொன்னா ஆலயம் கட்டப்படுமே, குடும்பம் கட்டப்படுமே, சபை கட்டப்படும், ஒவ்வொரு வாழ்க்கையும் அற்புதமா மாறுமே. ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்,
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அவர் கரம் பூமிக்கே அஸ்திபாரம் போட்டது. அவர் கரத்தை பிடித்துக்கிறப்ப அவருடைய கரம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இறங்கின போது 52 நாட்கள்ல அந்த இடிஞ்சு போன ஆலயத்தை அலங்கத்தை எடுத்து கட்டுனாங்க. அதே தேவன் நேற்றுக்கு நின்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய ஆலயத்திலே அற்புதம் செய்வார். ஓ ஹல்லேலூயா. ரபஹதரபபபா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஊழிய தரிசனத்தில் இணைந்து பாடுபடுகிற, பிரயாசப்படுகிற, ஜெபிக்கிற அப்பா, பொருளாலும் பொருத்தனைகளாலும் தசம பாகத்தினாலும் விதைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. வானத்தின் மதகுகள் அவர்கள் திறக்கப்படுவதாக, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி அப்பா. அவர்கள் கனியை பட்சிக்கிறவர்களை நீங்க கண்டித்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ஏசப்பா. திருப்தியாக ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்கள் ஆலயத்தில் வர்ற ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த 10th எக்ஸாம் இன்னைக்கு பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எளிதாக இருந்ததுன்னு கர்த்தர் இந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து எழுதுகிற எக்ஸாமில் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேலே இறங்கும்படிக்காக நீ எழுத போகிற பிள்ளைகள், மற்ற கிளாஸ் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் சிறு பிள்ளைகளை அவருடைய ஞானத்தினால நிரப்பும்படிக்காக, வாலிபர்களை அவருடைய வல்லமையினால நிரப்பும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரா மீதியான வேலை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு எதிரிடையாகவும், எதிரி அப்படின்னு வருது, எதிரிடையாகவும் நிறைய காரியங்களில் நம்முடைய தனிப்பட்ட காரியத்தில் நாம் பிரயாசப்பட முடியாதபடி இருக்கிற தடைகள், எதிரிடைகள் நிறைய. அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அதில் வருகிற எல்லா எதிரிடையான காரியங்களை எல்லாம், அது மட்டும் இல்லை, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக, சொல்லுங்க, எனக்கு விரோதமாக. இப்போ எதெல்லாம் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக காரியங்கள் இருக்கோ, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த கையெழுத்தை குலைச்சி போடுறார். வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவருடைய கட்டளைகள் 10 கட்டளைகள். இந்த கட்டளைகளை மீறும்போது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு அப்படியே கடந்து போகிறது. ஆனால் பாருங்க, கட்டளைகளால் இருந்த அந்த கையெழுத்தை, சாபத்தை அவர் எடுத்து அந்த கையெழுத்தை குலைத்து, அது மட்டுமல்லாமல் அதை நடுவில் இராதபடி, நடுவில் இருக்குது நிறையா காரியங்களில் நம்மளாலேயே முடியல, அடுத்த நிலைக்கு போகிற காரியங்களில் எத்தனையோ சவால்கள் இருக்குது. குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலையில், எதிர்காலத்தில், ஆலயத்தின் காரியங்களில். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம், இதில் போடப்பட்டிருக்குது, நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து, சொல்லுங்க, எடுத்து. ஏன்னா அது நடுவில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் பலன் இல்லையே,
அப்ப அப்படிப்பட்ட தடைகளை நடுவில் இராதபடி அவர் எடுக்கிறாராம். எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஏன்னா திரும்ப அந்த காரியங்கள், எதிரிடைகள், தடைகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரா, சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும், சொல்லுங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ஓ சிலுவையிலையா பாருங்க, அவர் நமக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். வெளியரங்கமான கோலமாக்கி, ஓ பிசாசின் கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தி, ஓ அதுக்கப்புறம் போட்டிருக்கு, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுவோமா சேர்ந்து, சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்ம சிலுவையை, அவருடைய காயங்களை, கல்வாரிய, அவர் நமக்காக கொடுத்த மீட்பை நம்ம ஏன் அதிகமாக சொல்கிறோன்னா, அதுக்குள்ளதான் உங்கள் வாழ்க்கைக்கு, ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கிறீங்களா, அந்த வேலைக்குரிய வெற்றி அங்கே தான் இருக்கு. உங்களுடைய எதிர்காலம், நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறீங்களா, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க காத்திருக்கிறாங்களா, அதில் தான் வெற்றி இருக்கு. கற்பக்கணிக்காக காத்திருக்கிறாங்களா, அதில் தான் வெற்றி இருக்கு. பிள்ளைகளுடைய படிப்பு, நல்வாழ்வு, குடும்ப சமாதானம், ஆத்துமாக்கள் ரட்சிப்பு, ஓ எல்லாவற்றிலும் அந்த கல்வாரியை உயர்த்த உயர்த்த, அவருடைய சிலுவையை தியானிக்க, துதிக்க, நன்றி சொல்ல, இந்த வெற்றி உங்களுக்கு சமீபமாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 53ஆவது வசனம், 54, 55 அதில் நம்ம பார்க்கிறோம், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எது ஜெயமாக விழுங்கப்பட்டது சொல்லுங்களேன். எது ஜெயமாக விழுங்கப்பட்டது? மரணம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆவி, ஆத்துமா, சரீரம் இப்படிப்பட்ட நிலையில மரித்து போய் கிடக்கிற சூழ்நிலைகள், இந்த கல்வாரியை நீங்க விசுவாசிக்கிறப்ப அது ஜெயமாக விழுங்கப்படும். அதான் போடப்பட்டிருக்கிறது. 55வது வசனத்துல தொடர்ந்து பார்க்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 57 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்லுவோம். அப்படியே வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. வசனம் வர்றப்ப அப்படியே அதை பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை எத்தனையோ ஆண்டு காலமா காத்திருக்கிற உங்களுக்கு, எத்தனையோ மாதக்கணக்கா காத்திருக்கிற உங்களுக்கு, ஒரு வார்த்தை, ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு, அதுதான் சொல்லப்படும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு சொல்லுவான், அவனுக்கு ஜெயமே கிடையாது, பிசாசுக்கு முழுவதும் தோல்விதான். ஆனா அவன் பொய் சொல்லுவான், இல்ல உனக்கு தான் தோல்வின்னு சொல்லுவான். இல்ல இல்ல இல்ல, வேதத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என் கண்ணை திறங்கப்பா, என் மனக்கண்ணை திறங்கப்பா, உங்க வசனம், உங்க வார்த்தை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நீங்க வசனத்தை தியானிச்சு படிக்க வைப்ப, இந்த வார்த்தை உங்க ஊனுக்குள்ள, உங்க அணுக்களுக்குள்ள, உங்க ரத்தத்துக்குள்ள, உங்க நுணுக்களுக்குள்ள, உங்க சிந்தனைக்குள்ள, உங்க நரம்புகளுக்குள்ள இந்த வசனம் வல்லமையாய் இறங்கும், வல்லமையாய் கடந்து போகும். ஓ, அந்த வசனம் உங்களுக்குள்ள ஊன்ற கடந்து போகும்போது நீங்க எல்லாவற்றிலும் ஜெயத்தின் மேல ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. பிசாசுடைய தோல்வியை மனசுல வைக்க மாட்டீங்க. கர்த்தருடைய ஜெயம். ஓ ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவரால் ஆகாது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு, சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுத்துருவாரு. அவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ ஒருவேளை இன்னைக்கு நான் ஜெயத்தையே பார்க்கலையே, நன்மையே பார்க்கலையே, விசுவாசமா சொல்லுங்க. ஏன்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக, அப்படியே மனப்பாடம் பண்ணாதான் வசனம் ஞாபகம் வரும். இந்த வசனம் உங்க மனசுக்குள்ள, ஆவிக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள உள்ள அப்படியே உங்க தியானமா, உங்க வாழ்க்கையா மாறி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, உங்க மனசுக்குள்ள அந்த வசனம் உங்களுக்குள்ள உறவாடிக்கிட்டே இருக்கிறப்ப, உங்களுக்குள்ள தோல்வியை விரட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள இருந்து வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஓ ஹல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஒரு நல்ல வாக்குத்தத்தம் ஆண்டவர் தர்றார். என்னன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை எப்பொழுது உயிரோடு இருக்கிறவங்களாம். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம், ஒருவேளை சரீரம் தான் இருக்கலாம், ஆனா அந்த ஆவி, அவர் தந்த ஜீவன், வேதம் சொல்லுகிறது உங்கள் ஜீவன் அது கிறிஸ்துவுடனே கூட மறைந்து இருக்குதான். நம்ம உயிர் இருக்குல்ல, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் உயிர் வாழ்வோம். இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்து வாழ்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து வாழ்கிறார். ஓ, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் பயப்படாத. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இந்த வருஷம் அற்புதம் இருக்குமா ஆண்டவரே? இந்த வருஷம் எனக்கு அற்புதம் நடக்குமா? எத்தனையோ பொண்ணு, வெள்ளி, மிருக ஜீவன் எல்லாம் பெருகிருச்சு, அடியேனுக்கு எப்பொழுது பிள்ளை தருவீர்? இவன் பிள்ளையா இருப்பானா, இந்த வேலைக்காரன் பிள்ளையா இருப்பானா? அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு ஆபிரகாமுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும் போது, உத்தமமாய் சேவிக்கும் போது, ஆண்டவர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு அழைக்கிறார், வெளியே பார்க்க சொல்லுகிறார், நட்சத்திரங்களை பார்க்க சொல்றார். இவ்வண்ணமாக கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததி இருக்கும், நீ விசுவாசி. ஒன்னே ஒன்று, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நானும் அப்படி விசுவாசிக்கிறேன்ப்பா. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். வேதத்துல எத்தனையோ தேவ மனிதர்கள், தேவதாசர்கள், முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அவருடைய சீசர்கள் எல்லாருக்கும் சவால் இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றிலும் அவங்க யார் யார் உத்தமமாய் அவரை சேவித்து அவருக்குள்ள உறுதியாய் அவரண்டை வந்தார்களோ, அவரை தொழுது கொண்டார்களோ, ஒருவர் வெட்கப்படவே இல்லை. எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக. அதான் இங்க பவுல் சொல்லுகிறார், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எத்தனை சூழ்நிலைகள் மரித்து போய் கிடக்குது, இது எழும்புமா, இந்த காரியம் அதுல ஜீவன் உண்டாகுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த நாளில் அப்படி விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னா கொடுக்குன்னு சொல்லுவாங்களாம். உனக்கு என்ன ஒரு வல்லமை கிடையாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்துக்கு ஜெயமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சுய ரத்தத்தினாலே வாங்கின இந்த சபையார கத்த சொல்லுகிறார், இந்த கல்லின் மேலே சபையை நான் கட்டுவேன், அந்த பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார், சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார்.
ஹalleluya. ஜோமனோமா. ஹalleluya. ரபஹதலா ரபகதரா ரபா. இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர நீங்க விசுவாசிங்க. ஓ ரபகதலா ரபகத. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உம்மை நம்புறேன்ப்பா. சூழ்நிலையிலே அல்லப்பா, அவிசுவாசமா அல்லப்பா, நான் சந்தேகப்படக்கூடாதுப்பா. உங்க வார்த்தையை நான் உத்தமமா விசுவாசிக்கிறேன். உமக்கு பரிசுத்தமா, உமக்கு உத்தமமா ஜீவிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவர்ட்ட அப்படி கேளுங்க. எனக்கு எதிரிடையாக இருக்கிற, அப்படியே சொல்லுங்க, எனக்கு எதிரிடையாக இருக்கிற கட்டளைகளால் எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த கையெழுத்தை குலைச்சு போட்டீங்களே, உங்களுக்கு விரோதமா உங்க வீடு இப்படிதான் இருக்கணும், உங்க பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், குடும்பம் இப்படிதான் இருக்கணும், சபை இப்படிதான் இருக்கணும், ஊழியர் இப்படித்தான் இருக்கணும், ஊழியர் குடும்பம் இப்படித்தான் இருக்கணும்னு பிசாசு போட்டிருக்கிற கையெழுத்தை அவர் சிலுவையில நமக்காக குலைச்சு போட்டிருக்கிறாரு. சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை விசுவாசிக்காத அந்த குறைகள் இருந்தா அப்படியே ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஓ ராபா பாபா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்னிடத்துல ஏதோ தடைகள் இருக்குமானால், குறைகள் இருக்குமானால், ஏசப்பா நான் அப்படி ஜெபம் பண்றேன், நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஓ ராபாஹதலா ராபாஹத ராபா ரிபா டாகா பாபா. ஆண்டவரே, என்னுடைய ரத்தத்தினால கழுவீராக. ஆண்டவரே நன்றி அப்பா. ராபா ஹாதா ராபா. ஓ ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துறப்ப, உங்களை அர்ப்பணிக்கிறப்ப ஆசீர்வாதம் ஓ வந்து உங்களுக்கு கடினமா இருக்காது. நிச்சயம் எளிதாய் பெற்றுக்கொள்ள, நிச்சயம் எளிதாய் நீங்க சுதந்திரித்து கொள்ள, நீங்க ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டோட்ட கேளுங்களே. நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல எல்லாரும் தாழ்த்தி ராத்ரே க்ரோ ரோ லக மன கத ரபா ஷபா. இந்த மாலை வேலையிலே அப்பா ஆலயத்துல பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா, ஒரு இடத்துல இருந்து இணைந்து ஜெபிக்கிறாங்க. ராம் திரே க்ரோ இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்க ஆண்டவரே கடந்து வந்த தோல்விகள் மாறட்டும். ராம் திரே க்ரோ 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 லாம் திரே க்ரோ க்ரோ. ஆண்டவரே, நீங்க ஜெயத்தை தருவேன்னு சொன்னீங்க, சிலுவையில வெற்றி சிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜெயத்தை நாங்க எடுத்துக்கொள்கிறோம். ராம் திரே க்ரோ க்ரோ ஓ லாம் திரே க்ரோ ரோ ரோ ராம் பஹாதா ராபா பாபா லாதா ராகா தாரா. ஒவ்வொருவரும் இப்படி ஜெபிக்கலாம். லாகாத ராகாத ராடாக ராரா ராரா. அப்படி கொஞ்ச நேரம் நீங்க தாழ்த்தி ஜெபிக்கிறப்ப லாகாத ரா ராபா. நான் அப்படி ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, ஒரு விஷயா என்னை தாழ்த்துக்கிறேன். லாதரா ராரா. நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. ராரா 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 ஓலா கனா கதனா நானா நானா. உங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய மகிமையை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரே, சுதந்திரிப்பதற்கு ஓரா ராரா ராரா தடைகள் இருக்குமானால் ஓரா ராரா நம்முடைய ரத்தத்தினால கழுவீராக. குறைகள் இருக்குமா நம்முடைய ரத்தத்தினால கழுவீராக. லாந்திரே க்ரோ ரோ 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 ராபஹதலா ராபகதலா லகதரா ராபா. பரிசுத்த ஆவியான ஒரு பொழுது ஒவ்வொருவருக்குள்ள இடைபடுகிறார். ஆண்டவர் சமூகத்துல சிறு பிள்ளைகளை போல நம்மளை தாழ்த்தி லாந்திரே க்ரோ ரா 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 ராகதா லாகதா. ஆண்டவரே, நான் ஜெயத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். லாக்ரே க்ரோ க்ரோ க்ரோ. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராஹாதா ரா 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 லாந்திரே க்ரோ ரோ 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 ஷக க க ரா க தா. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து உங்க மனதை, உங்க நாவை விட்டு கொடுத்து ரா 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 ஆவியானவரே ரா க ரா பா ரா க ரா 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 ரா. அந்த தோல்வியை மேற்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேட்போம்மா, கொஞ்ச நேரம் கேளுங்களே. ரஹாத ரபா ஷபா ஹதடபா ஷம்பட ஹதரபா ஹிண்டகதரரரரரரரரா ஷக்கடகதரரபரபரபா லண்டகதரரரர ஷகடகடகடகடகடபா கடபதரரபா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள ரகடகடகடகடகடகா ஷண்டகதரடகரடகரடகரடபா ஷபரபா ரப ரப ரப. ஆவியானவரே, என்னை நிரப்புவீராக, நிரப்புவீராக. ராக பக கக 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 டக கக டக கட லம் த்ரே க்ரோ 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 க்ரோ. கிறிஸ்துடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஊடுருவதாக. ரா 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 பா பா பா. திருட நினைக்கிற ஆவிகள், கொல்ல நினைக்கிற ஆவிகள் ஓ ரா 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 பா குடும்பங்களையும்
ஆண்டவரே ஊழிய எல்லைகள்ல ஆத்துமாக்களை சிதறடிக்கிற நினைக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடுகிறோம், சுட்டரித்து போடுகிறோம். ரா 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 பா. குடும்பத்துக்கு ரோதமாக, சபையாருக்கு ரோதமான, ஊழியத்துக்கு ரோதமான, ஊழிய எல்லைகளுக்கு ரோதமான இருக்கிற ஆயுதங்கள் ரா 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 கா தா ரா ரா பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே வாய்க்காதே போவதாக. ரா 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 பா ஷா பா 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 கதா லா ரா பா ரீ கா தா டா கா ரா. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் லா கா ரா ரா. நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணிச்சிட்டா ஜீவபலி அவர்கிட்ட உங்களை கொடுத்துருங்க. ரா 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 பா. ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது. எப்படி ராகாதா பிதாவுடைய சித்தத்துக்கு ஆண்டவர் தன்னை முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணித்தாரோ அதுபோல ரகாதமா நகாதா தா 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 தா. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் என்ன ஆகட்டப்பா லா க்ரே க்ரோ 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 அப்படின்னு நம்ம அர்ப்பணிப்போம். ரா ட்ரா 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 அசாடகா தரா ராபா ரீம் த்ரே க்ரோ. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, ஜெயம் உண்டாகிறது. ரா 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 ராபா. அநேக ஆண்டுகளாக மாதங்களாக ஹல்லேலூயா இருக்கிற துரைத்தன ஆவிகள் அதிகாரங்கள் ரா 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 ரீகா தான் லா ரா ரா ராகா அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் உரிந்து கொண்டீங்களே, வெளியரங்கமான கோலமாக்குனீங்களே. ராகா சஹா டகா தரபா. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தீங்களே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சபையார் குடும்பங்கள் ஒவ்வொருவர் மேலேயும், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் உடைய ஜெயம் இப்பொழுது உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததே. ஒவ்வொருடைய காரியங்கள் பிரயாசப்படுகிறவர்கள் அவைகளிலே ஆண்டவரே ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ராபஹ சபா பாபா பாபா ஹராபஹத ரராபஹத ரபா ஷபா பாபா 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 ஈகா தாலா பாடா காதா ராரா ராரா. ஆண்டவரே இந்த எல்லையெல்லாம் ஆண்டவரை முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. தாயின் கருவில உருவாக முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இந்த தரிசனத்துல ஆண்டவர் இந்த ஊழிய எல்லைகளில் யார் யார் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த இடமெல்லாம் ஆத்துமாக்களால நிரம்பினதுக்காக நன்றி. ஆண்டோட்ட ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த ஆலயத்தின் மூலம் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, இந்த ஆன்லைன் மூலம் யூடியூப் வழியாக ரா ரா பா 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 எங்கெல்லாம் அந்த சுவிசேஷம் ஆராதனை கடந்து செல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படுவதாக. ரா பா ஹசடா பா 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 ஈ கதர ரபா ஷபா ரபா பா பா ஈ பா ரபா பா பா பா. நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். நீ பாடுறப்பே, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தை பாடுறப்பே அதையெல்லாம் கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்வாராக. ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நெகேமியாவோடு 52 நாள்ல கர்த்தருடைய கரம் இறங்கின போது 52 நாள்ல இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. கர்த்தர் நமக்கு அவரை ஆராதிக்கிறதற்கு, அவருக்கு மகிமையாக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக பெரிது விஸ்தாலமான இடத்தை தருவார்.
அதற்குரிய கட்டுறதுக்குரிய எல்லாம் ஒத்தாசையை தருவார். குடும்பத்தை கட்டுவார்.